தேவையில்லை. என் கல்யாணத்தை விட இந்த உலகம் நல்லா இருக்கணும். முதல்ல மக்கள் நலம், அப்புறம்தான் சுயநலம். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அடப்பாவி, அரை நிமிஷத்துல என் பக்தர்களை உன் பக்தர்களா கரெக்ட் பண்ணிட்ட. நான் தான் பெரிய முன்ன மாதிரி நினைச்சேன். உன்னை விட நான் பெரிய திருட்டு ராஸ்கல். பில்டப் எல்லாம் போதும், உள்ள போலாமா? எக்ஸ்பிரஷன் மாத்த. இது சிங்கப்பூர்ல நாம கட்ட போற 7 ஸ்டார் ஹோட்டல். நம்ம 4 பேர் பணத்தையும் ஷேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்க. எனி டவுட்ஸ்? ஓ மேல டவுட்டா? நாம இந்த 5 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கிற கொள்ளைக்கு தலைவனே நீதானே. நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் 1 இயர்ல நாம அடிச்ச கொள்ளையோட மதிப்பு 2000 கோடி ரூபாய். ஆல் டைம் ரெக்கார்ட். அந்த பிளாக் மணிலாம் பக்தி மார்க்கத்துல ஒயிட் மணியா மாறி ஃபாரினுக்கு போயிடுச்சு. ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கு. இன்னும் பாக்கி இருக்கிறத நீ சிஎம் ஆகிறது மட்டும்தான். உங்க அப்பா இருந்த வரைக்கும் பதவி வேண்டாம் பதவி வேண்டாம்னு காமராஜர் கக்கன் மாதிரி நல்ல அரசியல்வாதியா போய் சேர்ந்துட்டாரு. நீயாவது புத்திசாலித்தனமா மக்கள் நலனை முன்னிறுத்தி வாழறவங்க தான் தலைவர்கள். எங்க அப்பா மாதிரி பணமும் இருக்காது, பதவியும் இருக்காது. மக்களை பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்கள சுரண்டி வாழறவன் தான் அரசியல்வாதி. என்ன மாதிரி பணம் வந்துடுச்சு, இனி கூடவே பதவியும் வந்துடும். சேம்பர் பக்கத்துல மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நம்ம அர்ஜென்ட்டா போயாகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மக்கள் சேவை பண்ணிட்டு வர. ரொம்ப வருஷமா நாங்க இருக்கிற இடத்தை இடிச்சிட்டு இப்ப ஃபேக்டரி கட்டுறதா சொல்றாங்க. நீங்க தான் காப்பாத்துறீங்க. திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க நடு ரோட்டுக்கு வந்துருவையா. பிஏ சார், பதவியில இருக்கிறது மக்களை காப்பாத்துறதுக்கா இல்ல அவங்களை அழிக்கிறதுக்கா? நீங்க கவலைப்படாதீங்க. ரவீந்தர் சொல்லு பல்ராம். உள்ள இருக்கிற மலேசியன் குரூப் நம்ம ஆளுங்க தான். ஜாக்கிரதையா டீல் பண்ணு. உட்காருங்க. ஹாய் சார். ஹலோ, பல்ராம் ஃபோன் பண்ணாரு. What can I do for you? காலனில கட்ட போற ஃபேக்டரிக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வேணும். கஷ்டம். ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, நூத்துக்கணக்கான குடும்பம் இருக்கு. I will give 100 crores to you. என்ன நம்பி இந்த பதவியில உட்கார வச்சவங்க 300 crores. என்ன மாதிரி நீதிமான்களை பணத்தால வாங்க முடியாது. 500 crores. Thank you. ஏய் சுபையா, அம்மா வந்துட்டாங்களா? வரலைங்கயா. வரமாட்டாங்க. நானே போறேன். இங்க பாருமா, என்ன பெத்த புண்ணியவதியே, வணக்கம். சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டீங்களா? கூப்பிட்டாலும் கேட்க மாட்டீங்க. என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டீங்க. ஏன்னு கேட்டா, இது என் புருஷன் நியாயமா சம்பாதிச்ச பணத்துல கட்டின தேவாலயம். புல்ஷிட். உங்க புருஷன் ஜனன் யோசிக்கிறதுக்கு பதில் பணம் யோசிச்சிருந்தா எனக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காது. நானும் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். சாத்துங்க, கதவை சாத்துங்க, அதான வழக்கம். போய் சேர்ந்த உன் புருஷனுடைய லட்சியத்துக்காக பெத்த புள்ளைய தள்ளி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற புண்ணியவதி நீ. அப்படியே இரு, நான் இப்படியே இருக்கேன். தப்பெல்லாம் அந்த ஆளுதுதான். நேர்மையா வாழறவங்கள இந்த காலத்துல ஒருத்தனும் மதிக்க மாட்டான். நான் மாற மாட்டேன். நான் தனியா தான் பிறந்தேன். எனக்கு அப்பனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. மானிடா, இவனது உடலுக்குள் செல்ல உனக்கு சம்மதமா? 5-10 அடிக்கிறவனே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து மேலையும் கீழியும் காரம் தடவி குச்சியை வச்சு நொங்கு நொங்கறீங்க. இவன் என்னன்னா 1000 கோடியில முழுகிருக்கான். அதோட பெத்த தாயி அவன் கூட பேசவே அசிங்கப்படுறா. அப்படிப்பட்ட பாவி உடம்புல என்ட்ராயி மறுபடியும் நான் இங்க வரணுமா? ரிவெஞ்ச் பிளான் ரொம்ப நல்லாவே போட்டிருக்கீங்க. என்ன மிஸ்டர் குப்தா, நீங்களும் உள்கையா? அவசரப்படாதே மானிடா. விதி மனிதனின் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று யாருக்கும் தெரியாது. அங்கே பார். நகரின் முக்கிய பகுதியில் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த அரசின் அலுவலகம் இன்று இடிந்து தரைமட்டமானது. அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பலர் அதற்குள் சிக்கிக் கொண்டனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதாக தகவல் வந்துள்ளது. இதனால் நகரம் முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. உள்துறை அமைச்சர் சம்பவ இடத்தை ரவீந்தர், சென்ட்ரல்ல இருந்து என்கொயரி கமிஷன் வரதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ டைவர்ட் ஆகணும்னா முதல்ல நீ அரெஸ்ட் ஆகணும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
உன்னை சிஎம் ஆக்குறது என் பொறுப்பு. நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் போலீசில் சரணடைந்தார். இதனால் கொதிப்படைந்த அவருடைய ஆதரவாளர்கள் அவரை விடுதலை செய்ய கோரி நாடு முழுவதும் பந்த் அறிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். சில தீவிர தொண்டர்கள் தீக்குளிக்கவும் முயற்சி செய்தனர். இதனால் போராட்டம் தீவிரமடைவதை கருத்தில் கொண்டு அரசு உள்துறை அமைச்சரை விடுதலை செய்தது. எதுக்குடா இப்படி பண்ண? நீ என் தெய்வம் தலைவா. அண்ணா அண்ணா பாருடா பாருடா, என் தெய்வம் நான் பார்க்க வந்திருக்குடா தலைவா. எனக்கு இன்னொரு உடம்பு கிடைச்சா இன்னொரு தடவை தீ குளிப்ப தலைவா. உனக்காக இன்னொரு தடவை தீ குளிப்ப. தலைவா நீ கவலைப்படா தலைவா. என் தம்பி செத்து போட்டுக்காக நான் கவலைப்படல. பிறக்கிற எல்லாரும் சாவாங்க, ஆனா உன் கையால சாவர பெருமை யாருக்கு கிடைக்க தலைவா? ஏன்டா இப்படி பண்ணிட்ட? அம்மா பாத்தீங்களாமா, உங்க புள்ளைய காப்பாத்த என் புள்ள அவன் உயிரை விட்டுட்டாமா. இனி என்ன காப்பாத்த யாரு இருக்கா? தப்பு பண்ணிட்டோம் பல்ராம். தப்பா? யுத்தத்துல ராஜாவை ஜெயிக்க வைக்க லட்சக்கணக்கானவங்க உயிரை கொடுப்பாங்க. இந்த கூலிக்கார பசங்களை பத்தி யோசிக்காத. சரிப்பா, இதெல்லாம் செஞ்சது யாருக்காக? உனக்காக தானே? இதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டா கண்ணீர் தான் வரும். கண்டுக்காம விட்டா சிஎம் பதவி வரும். பதவி ஆசைக்காகவும் சுயநலத்துக்காகவும் எங்களை மாதிரி அப்பாவிகளை பலி கொடுக்கிறாடா நீ. உயிரோட இருக்க கூடாதுடா, உயிரோட இருக்க கூடாதுடா. என்னைக்காக கையில வேண்டாம். புத்தி கட்டு போச்சு இவனுக்கு. உள்ளத்துல முட்டி முட்டி தட்டுங்க. நல்ல பிள்ளைய பெற்றிருக்கோன்னு நானும் உங்க அப்பாவும் ஏமாந்து போயிட்டோம். நல்ல தலைவன் நினைச்சு இப்ப மக்கள் ஏமாந்து போயிட்டாங்க. கர்ப்பத்துல இருக்கும்போது காலால உதைச்ச அப்ப என்னால தாங்க முடிஞ்சது. ஆனா இப்ப இத்தனை ஆயிரம் தாய்மார்களோட நெஞ்சில உதைக்கிறியே, அதை என்னால தாங்க முடியலடா. நீ இவ்வளவு நாள் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. பிள்ளையாச்சேன்னு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். எதுக்கு தெரியுமா? நீ என்னைக்காவது மாற மாட்டியாங்கிற நப்பாசையிலதான். அதுவும் இன்னைக்கு செத்து போச்சுடா. இனி வாழ்நாள்ல உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். ஒரு பிள்ளைய உங்க அப்பாவோட ஆசையை தான் தீர்த்து வைக்கல. அட்லீஸ்ட் ஏன் ஆசையாவது தீர்த்து வை. ஒருவேளை நான் செத்து போயிட்டா தயவு செஞ்சு என் பணத்தை வச்சு அரசியல் பண்ணிடாதடா. ஒருவேளை நான் செத்து போயிட்டா தயவு செஞ்சு என் பணத்தை வச்சு அரசியல் பண்ணிடாதடா. நீ என் தெய்வம் தலைவா. சொல்லியா வருங்கால சிஎம் ஏதாவது பிரேக்கிங் நியூஸா? நாம கொள்ளையடிச்ச மக்கள் பணத்தை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட போறோம். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நாளைக்கு காலையில மீடியா முன்னாடி நாம பண்ண தப்புகளை எல்லாம் ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட சரணடைய போறோம். அப்படின்னா நாங்களும் சரண்டர் ஆகணுமா? கொள்ளையடிச்சது நாம சேர்ந்துதான். அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நான் போன் பண்ணது நீங்க சொல்ல போறத கேட்கறதுக்கு இல்ல, நான் எடுத்த முடிவை சொல்றதுக்காக. அட பாவி கவுத்தியடா ரவீந்திரா. அம்மா, இவ்வளவு நாளா நீ மௌனமா இருந்ததுக்கான காரணம் இப்பதாம்மா தெரியும். வரம்மா.